இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெழுவேன் கடல் தனில் ஆமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிரதோஷ விரதத்துக்குரிய நாள். சிவன் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அங்கே நந்தியம்பெருமாளத்திலே இருந்தும் சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் புரிகின்ற நேரமாக இந்த பிரதோஷ காலத்திலே சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அவ்வாறு அந்த சிறப்பான பிரதோஷ விரத பூஜை அனுஷ்டானங்கள் பிரதோஷ உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்வதோடு இன்றைய தினம் மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றப்படுகின்ற மட்டக்களப்பு கிரான் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்திவிநாயகப் பெருமானுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளினாலே பூஜிக்கப்பட்டு ஹோமங்கள் செய்யப்பட்டு மகா சங்காபிஷேகம் இன்று பகல் 12 மணி அளவில் நடைபெறும். காலையிலே 7:30 மணி முதல் பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து விநாயகப் பெருமானுக்கு இந்த பாலபிஷேகம் செய்கின்ற பால்குட பவனி உற்சவமும் சிறப்பாக நடைபெற்று 12 மணி அளவிலே நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் இந்த 1009 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து சர்வாலங்கார பூஷிதராக அலங்கரிக்கப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்று சுவாமி வீதியுலா வருகின்ற நிகழ்வும் நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் நாம் சென்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இறை அருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இவ்வாறான இந்த சிறப்பு நாட்களிலே இப்போ பிரதோஷ விரத அனுஷ்டானம் என்கின்ற பொழுது சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள். அங்கு நாம் அந்த பிரதட்சணம் பண்ணப்படுகின்ற பொழுது கூட ஏனைய காலங்களைப் போல் கோவிலை சுற்றி வருவதல்ல. நந்தியம்பெருமானை தரிசித்து அங்கிருந்து புறப்பட்டு அந்த கோமுகை வரையிலே சண்டேஸ்வரர் இருக்கிற கோமுகை வரையிலே சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தை வந்து அவ்வாறு சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதட்சண வழிபாடுகளையும் செய்து பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது
எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் வாழ்வில் கிடைத்து நாம் பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.